நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணி ஆஃபீஸில் இல்லை ஸ்கூலில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அப்போது நிறைய பேர் வந்து உங்கள் ப்ரெசன்டேஷனையே பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் ஏஆல தர முடியும். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏ ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா தி ஏஐ டூட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டீச்சர்ஸாக இருக்கலாம், அண்ட் தென் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸ். நார்மல் பிபிடியை நீங்கள் கொடுத்தாக்க 70% ஆஃப் தி பீப்புள் வந்து உங்களை கவனிக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் ஸ்டாட்ஸ் சொல்லுது. போரிங்கான ஒரு பிபிடியை இனிமே கொடுக்க கூடாது. இனிமே கொடுத்தா ஒரு இன்டராக்டிவான ஒரு பிபிடி தரணும்ன்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டூல் பேர் வந்து ஸ்லைடியா. ஸோ அந்த டூலோடைய ஃபியூ டேட்டாஸ்லாம் நம்ம பார்த்துட்டு அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றதுங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்லைடியால ஏஐ வச்சு இன்ஸ்டன்ட்டாக கிரியேட் பண்ணிடலாம். வேறஸ் நீங்கள் பவர் பாயிண்ட் எடுக்கலாம், கூகுள் ஸ்லைடு எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய டூல் இருந்தாலுமே அதுலேயுமே அனிமேஷன்லாம் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயுமே கிரியேட் வித் ஏஐன்னு கொடுத்தீங்கன்னாக்க இன்ஸ்டண்ட்டாக ஸ்லைடு கிரியேட் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ்லாம் நிறையவே இருக்கும். அதையுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் முக்கியமான ஃபீச்சர்ஸ் இன்ட்ராக்டிவ்னு சொல்லிட்டோம். அது எப்படி இன்ட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ், வேர்ட் கிளவுடு, ரேங்கிங்கு, Q&A, திஸ் அண்ட் தட்டு, அப்புறம் ஸ்கேலிங்னா ஒரு விஷயத்துக்கு அவுட் ஆஃப் 1 to 10 நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவா இருக்கு. தென் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு டூலு. இதில் வந்து 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இருக்காங்க. அண்ட் தென் வந்து அக்ராஸ் கண்ட்ரியில் நிறைய என்டர்பிரைஸ் கம்பெனிலாம் வந்து இந்த ஸ்லைடியாவை அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி எஜுகேஷன் சென்டர் அண்ட் என்டர்பிரைஸ் பிளான் எல்லாருமே வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இது வந்து ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால G2ல டாப் ரேட்டடாக வந்திருக்கு இந்த டூல். ஸோ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இது ஈஸியாக இந்த டூலை நம்மளோட டே டு டே லைஃப்பில் பிபிடி மேக் பண்ணுறப்போ ஒரு இன்ட்ராக்டிவான ஸ்லைடை மேக் பண்ணுறப்போ ஸ்லைடியாவை யூஸ் பண்ணலாம். இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லைடியாவில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். வேற என்னென்னலாம் இருக்கு, பிபிடி இருக்கு, அண்ட் தென் கூகுள் ஸ்லைடு இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, டீம்ஸ் இருக்கு, வெப்எக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஸ்லைடியாவில் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னாக்க இங்க இருந்தே உங்களுக்கு அந்த இடத்துல பிரசன்டேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு டெமோவை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டெமோ எப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிரசன்டேஷன் மேக் பண்ணதை அதோடைய ரிசல்ட்டோட இருக்கு. அதை நான் வச்சு சொன்னனாக்கா உங்களுக்கு இன்னும் புரியும். அதுக்கப்புறம் அந்த பிரசன்டேஷன்லாம் எப்படி மேக் பண்றதுங்கிறத ஜஸ்ட் லைக் தட் ஷார்ட் டைம்லேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்லைடியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இதுதான் இருக்கும். என்னன்னா QR கோடு அண்ட் தென் அந்த ஸ்லைடியாவோடைய ஒரு கோடு தருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்லைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஜாயின் பண்ணிடணும். வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ்னு வரும். ஏன்னா கொஸ்டின் வந்து நம்ம கேட்க போறோம். உங்க மீட்டிங்ல ஒரு 20 பேர் இருக்காங்க. இந்த மீட்டிங்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஒரு 11 பேர், 11 மெம்பர்ஸ் ஜாயின்ட் லைவாவே ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜெசிகா, சாரா, ஜோஸ், ஹெலன், இந்த மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க. கரெக்டா? இப்போ லைவா இந்த ஸ்லைடோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஒரு இன்ட்ராக்டிவான கான்டென்ட்டை ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ அதுல வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்ன, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் போத் எ காஸ் குளோபல் வார்மிங் அண்ட் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி இருக்கா? இதுல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுது. உங்களுக்கு எதுன்றதை நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா அந்த 11 பேர்ல 6 பேர் தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க, மீதி 4 பேர் தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவா இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு ட்விஸ்ட்னா யார் கரெக்டா சொல்லியிருக்காங்க யார் தப்பா சொல்லியிருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. இந்த ஸ்லைடு முடிகிறப்ப நீங்க சாம்பியன் போர்டு, லீடர், அந்த இந்த பிபிடியில் ஒரு நீங்க கேமிஃபிகேஷனையும் பண்ணலாம். யார் வின்னர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ கொஸ்டின் 2க்கும் 11 பிளேயர்ஸ் ஜாயின் பண்றாங்க. அந்த 11 பிளேயர்ஸ்க்கு ஆன்சர் பண்றவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே வரும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண பாயிண்ட்ஸ் வரும். கடைசியாக சாம்பியன், லீடர் போர்ட் அண்ட் வந்து அது யார் வின்னர்ஸுங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விச் கேஸ் இஸ் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம் அப்படின்னு இருக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் தி குளோபல் வார்மிங்க்கு. அதே 6 பீப்புள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீலியமுக்கு யாருமே ஹோட்டே பண்ணல. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா ஒரு கொஸ்டினை கேட்டதுக்கப்புறம் ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கிறப்போ the people more concentrate, more engage. ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கரண்ட் குவிஸோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஹெலன் தான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய பாயிண்ட் வந்துடும். இதுல வந்து இந்த வேர்ட் கிளவுடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து என்னன்னா ஒன் கிளைமேட் ஆக்ஷன் தட் கேன் இம்ப்ரூவ் போத் த கிளைமேட் அண்ட் ஹியூமன் ஹெல்த் அட் த சேம் டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுரும்.
இந்த 20 பேரும் அவங்களுடைய தாட்ல ஒரு ஆன்சர் சொல்லணும். ஏன்னா இது ஆன்சர்னு நம்ம பார்க்கக்கூடாது, அவங்க மைண்ட்ல என்ன வருதோ அதை வந்து அவங்க தராங்க. ஓகேவா? ஸோ நம்ம அப்படி தந்தோம்னா என்ன வரும்னாக்க லைவா, இதுவுமே லைவ் தான். இப்படி கொடுக்குறப்ப சில பேர் கிரீன் ஃபியூச்சர், கிளீன் ஏர், சோலார் எனர்ஜி, கிளைமேட் ஆக்ஷன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு வேர்ட் கிளவுடாக மாறிட்டு கேட்டது ஒரே கேள்வி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ்லேருந்து எப்படி ஆன்சர் வந்ததுங்கிறதையும் நீங்கள் விஷுவலாகவே பார்த்துக்கலாம். அது பீப்புள்ஸ்க்கு இன்னும், அதாவது ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட ஆன்சர் ஸ்க்ரீனில் வருதுங்கிறப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டாக இருக்கும். இதுதான் ரேங்கிங். இப்போ வந்து ஒரே கேள்வி தான், ரேங்க் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் தேர் இம்பாக்ட் ஆன் குளோபல் வார்மிங் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அது ரேங்க் ஆகிக்கும். ஸோ இப்போ 11 பேரும் ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கொடுத்ததில் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ரேங்க் வந்துடுச்சு. ஸோ அடுத்த ரேங்கிங் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன், இன்னும் என்னென்னலாம் அவங்க தராங்களோ அந்தபடி ரேங்கிங் செட் ஆகும். ஸோ இது வந்து ரேங்கிங் ஃபீச்சர். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் டெமோ. ஸோ இப்படி தான் இருக்கும். லைவாக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கனாக்கா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஷார்ட் டைமில் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லைடியாவில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற ஸ்லைட்ஸை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் ஸ்லைடியாவோட லாகின் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பேஜ். இந்த இடத்துல கிரியேட் வித் ஏஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க அது வந்து கேட்கும், நீங்கள் வந்து எதுக்கு வந்து பண்ணுறீங்க, அதாவது எது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பிபிடி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்டாக 10 to 12 ஸ்லைட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து குளோபல் வார்மிங்கை பற்றி பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாக இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும், அது எப்படிலாம் கிரியேட் ஆகுதுன்னு. பிக்க தீம்னு இருக்கும், போல்டு, கோல்டு, அண்ட் தென் ஸ்லைடு டார்க்கு, ஸ்லைடு லைட்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் டார்க்கை சூஸ் பண்ணிட்டு செலக்ட் அண்ட் ஜென்ரேட்டுன்னு கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா அது கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணிட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணோம். அந்த அவுட்லைனில் நீங்கள் எடிட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்லைடை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது கிரியேட் ஆகி முடியட்டும், அதுக்கப்புறம் வில் கண்டினியூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டாக 10 to 12 ஸ்லைட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது இமேஜ் செட் பண்ணணும், இல்லை இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிரியேட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருங்க. இந்த அவுட்லைன்லேருந்து ப்ரெசன்டேஷன் ஷார்ட் டைம்லேயே வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே இப்போ வந்துடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹார்ட் சிம்பிள், லைக்கு, இந்த மாதிரி கமெண்ட் சிம்பிள்லாம் போட்டிங்கனாக்கா அவங்க வந்து இன்ட்ராக்டும் இந்த ஸ்லைடில் பண்ணலாம். அதோட சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஏதாவது எலமெண்ட் ஆட் பண்ணணும், டெக்ஸ்ட்டு, சார்ட்டு, ஷேப்பு, டேபிள்லாம் ஆட் பண்ணால் யூ கேன் ஆட் இட் ஹியர் இட் செல்ஃப். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நார்மல் ஸ்லைட். ஓகேவா? இன்ட்ராக்டிவ் ஸ்லைடு எங்கே வருதுன்னா சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம் 6 to 7. ஓகே, எனக்கு வந்து இவ்வளோ நேரமே வேணாம், ஒரு 7 ஸ்லைடு வரைக்குமே நான் வர வேணாம்னாக்க நீங்கள் ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஒரு நியூ ஸ்லைடு மட்டும் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல இப்போது மல்டிபிள் சாய்ஸ், வேர்ட் கிளவுட், ஓப்பன் எண்டட், ஸ்கேல்ஸ், அப்புறம் வந்து ரேங்கிங், Q&A, கெஸ் த நம்பர், திஸ் ஆர் தட், டிராஃபிக் லைட், இதெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எப்போ வேணுமோ அது மாதிரி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்பயுமே ஸ்லைடு கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணி ப்ரிவியூவாக நீங்கள் பார்த்துக்கலாம். என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பயே நியூ ஸ்லைடுன்னு கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்லைடியாவுக்குள்ளே அவங்க வந்து ஜாயின் பண்ணால் தான் உங்களால் வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக பண்ண முடியும். இதில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்லைடில் வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா அந்த நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக எடுத்துருவீங்க, அந்த கிளாஸ் எல்லாமே எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் செட்டிங் அப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ மல்டிபிள் சாய்ஸில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். யார் யாரெல்லாம் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி வந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி உங்களால் கம்ப்ளீட்டாக ஒரு செஷனை வந்து இன்ட்ராக்டிவாக நடத்த முடியும். அண்ட் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய பியர் மெட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பிபிடியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த பிபிடிக்கு வந்து நீங்கள் வந்து பிபிடி சப்போர்ட் ஆகிற ஏதோ ஒரு ஃபைல் இருந்தது, ஆப் இருந்ததுனாக்கா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வந்து ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிபிடியில் என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்தது, பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ, குவிஸ் எவ்வளோ, Q&Aல என்னென்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கோ அதை வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்லைடியாவை யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் தரதுனால இவங்க பயங்கரமாக காஸ்ட்டை வந்து தருவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீப்பஸ்ட் கைஸ். ஏன்னாக்க நான் இப்போ வந்து பிளானில் போய் காட்டுறேன் பாருங்கள், ப்ரைஸிங்கில் வந்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இயர்லி
50% வந்து ஆஃபர் இப்போ. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் $6 மந்த்லி. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா அன்லிமிட்டெட் ஏஐ கிரியேஷன் 1000 மந்த்லி கிரெடிட்ஸ் வரும். ப்ரோனாக்கா $10. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அந்த மந்த்லி கிரெடிட்ஸில் $1000லேருந்து $2000 இங்கே வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு $6 இஸ் எனாஃப். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கீங்கனாக்கா $10 சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இதுலேயே எஜுகேஷன் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் கம்மி. ஸோ $6 இருக்கிறது $4 கிடைக்கும், $10 இருக்கிறது $6 கிடைக்கும். ஸோ ஸ்லைடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வெபினார் நான் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க அதுக்கான டாப்பிக்கை மட்டும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து யூடியூப் லைவ் வரேன், வித் ஸ்லைடியாவோட ப்ரெசன்டேஷனோட வரேன். நம்ம லைவாக இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கான்செப்டை எப்படி ஈஸியாக படிக்கிறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். லைவாக ஸ்லைடியாவை யூஸ் பண்ணி ஒரு பிபிடியை கிரியேட் பண்ணி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணுறாங்க, வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் கோச்சஸாக இருக்காங்க ஆன்லைன்லனாக்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.